சங்கு இயற்கையில் கிடைக்கும் கருவி. இது ஒரு காற்றுக் கருவி. கடலில் வாழும் ஒரு வகை பூச்சியின் கூடிய சங்கு ஆகும். மனிதவுயிர் தோன்றுவதற்கு முன்னரே சங்கு தோன்றிவிட்டதாம். சங்கின் கீழ்ப்பகுதி வலப்பக்கம் வளைந்திருந்தால் வலம்புரி சங்கு என்று சிறப்பாக அழைக்கிறார்கள். போர்க்களத்திலும் வழிபாட்டிலும் திருமணச் சடங்கிலும் சங்கு ஒலிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணன் கையில் இருந்த சங்கிற்கு பாஞ்சசன்யம் என்றும் அர்ஜுனன் கையில் இருந்த சங்கிற்கு தேவதத்தம் என்றும் பெயர். நகுலனுடைய சங்கு சுகோஷம், சகாதேவனுடையது மணிபுஷ்பகம். திருமால் கரத்தில் உள்ள சங்கினை விழித்து ஆண்டாள் ஒரு பாசுரமே பாடியிருக்கின்றாள். சங்கரையா என்று விழித்து உன் செல்லும் சால அழகியதே என்று பாஞ்சசன்யத்திற்கு திருமால் கைத்தலத்தில் அமர்ந்திருக்கும் பாக்கியம் கிடைத்ததை பற்றி பேசுகிறாள். திருமாலுக்கு பல்லாண்டு கூறும்பொழுது பாஞ்சசன்யத்திற்கும் பல்லாண்டு கூறுகிறார் பெரியாழ்வார். படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே என்கின்றார். திருமணத்தில் சங்கு ஒலிக்கப்பட்டதாக குறுந்தொகை கூறுகிறது. வரைபட பணிலம் மார்ப, பணிலம் சங்கு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத தன் திருமணம் நடந்ததாக கனவு காண்கிறாள் ஆண்டாள். திருவாசம் கூறுகின்றது, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகள் இயம்பின சங்கம். இங்கு இயம்பின சங்கம் இயம்பும் சங்கம் என்று குறித்தமையால் சங்கு ஓர் இசைக்கருவியாக விளங்கியது என்று பீப்பாக்கா சுந்தரனார் கருதுகிறார். புள்ளும் சிலம்பனகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரருவம் கேட்டிலையோ என்கிற திருப்பாவை. சங்கின் அமைப்பு அதன் உடல் பகுதியை கரங்களால் சேர்த்து பிடித்து கொண்டு ஊதும் பகுதியை வாயில் வைத்து கொண்டு ஊதுவதற்கு வாக அமைந்துள்ளது. திருக்கோயில்களில் கடவுளர் வீதி உலா புறப்படுவதை அறிவிக்க சங்கு ஊதப்படுவது மரபு. பூசை நேரங்களிலும் ஊதுவர். வழிபாட்டில் சங்கு முத்திரை பிடிக்கப்படுகின்றது. அஷ்டாதச பாத்தியங்களும் சங்கும் ஒன்று. திருவாரூர் கோயிலில் சங்கு வாத்தியம் உண்டு. இக்கருவி கொண்டு பாடல்களை இசைத்து மேடையில் கச்சேரி செய்த பெருமை திருவாரூர் மகாலிங்க குருக்கள் அவர்களையே சாரும். 4 வகையான சங்கங்கள் குறிப்பிடப்படுகின்றன. சிற்பி 1000 சூழ்ந்தது ஓர் இடம்புரி. இடம்புரி 1000 சூழ்ந்தது ஒரு வலம்புரி. வலம்புரி 1000 சூழ்ந்தது ஒரு சலஞ்சலம். சலஞ்சலம் 1000 சூழ்ந்தது ஒரு பாஞ்சசன்யம். பூசணைக்குரிய சங்குகளை பரிசுத்தமான இடத்தில் அதற்குரிய பெட்டகங்களில் வைத்து போற்ற வேண்டும். அந்த பெட்டகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கான லட்சணங்களையும் நூல்கள் கூறுகின்றன. ஆலயங்களில் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் 108 சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம் ஆகியவை நிகழ்த்தப்படுகின்றன. திருக்கடையூர் போன்ற ஊர்களில் சங்காபிஷேகம் வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுகிறது. வீடுகள் வழிபாட்டில் கலசத்தில் உள்ள புனித நீரால் சங்கை நிரப்பி வழிபடுகிறார்கள். சங்கியில் உள்ள புனித நீரால் தன் மீதும் வழிபாட்டிற்கு வைத்திருக்கும் பொருட்கள் மீதும் தெளித்து புனிதப்படுத்திக் கொள்கிறார்கள். சங்கு வழிபாட்டிற்கு பயன்படுவதோடு ஒரு வழிபாட்டு பொருளாக விளங்குகிறது அல்லவா? வலம்புரி சங்கியை பூஜை செய்யும் வழக்கமும் உள்ளது. ஆனால் கோவில்கள் சங்கு ஒலிப்பது சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. தாசரிகள் மார்கழி மாதத்தில் இரவு வேளைகளில் சேமக்கலத்தோடு சங்கு ஊதி பாடல்களை பாடியபடியே வரும் மரபு கிராமங்களில் உண்டு. தீய சக்திகளை விரட்டவே இவ்வாறு சங்கு முழக்கப்படுவதாக கூறுவர். இன்று இப்பழக்கமும் மறைந்து கொண்டே வருகிறது. பஜனை கோஷ்டிகளில் சங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு பாடல் முடிந்தவுடன் நாமாவளி கூறியதும் சங்கு ஒலிப்பர். அடுத்த பாடல் பிறகே தொடங்கும். கோவில்களில் குடமுழுக்கு முடிந்த மறுநாள் அபவிரத ஸ்நானத்திற்காக சூனோசவம் நடைபெறும். அங்கும் சங்கு இடம் பெறுகிறது. விருப்போடு வெண்சங்கம் ஊதாவோரும் ஊரல்ல என்றார்கள். ஆனால் இன்று அதன் நிலைமை என்ன? சிறிது சிறிதாக அதனுடைய பயன்பாடு குறைந்து போய் அதன் எதிர்மறையான பொருளோடு இன்றைக்கு அது விளங்குகின்றது. ஆனால் பழையபடி சங்கிற்கான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். சங்கு என்பது ஒரு மங்கள சின்னம் என்பதை மக்களிடம் ஒரு விழிப்புணர்வாகவே கொண்டு வர வேண்டும். அது ஒரு சங்கு ஒரு மங்கள சின்னமே.